ஒரு பாயிண்ட் இன்னும் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு சியாச்சின் கிளேசியர் இருக்கா? இங்கே சியாச்சின் கிளேசியர் இருக்குது. சியாச்சின் கிளேசியர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜம்முவில் இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா சம்பா செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜம்முடைய இந்த இடம் பேர் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக கத்துவாக்கும் ஜம்முக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த இடத்துல பார்த்தோம்னா சம்பா அப்படின்னு செக்டார் இருக்குது. இந்த சம்பா செக்டார் பார்த்தோம் அப்படின்னா சியால்கோட் இந்த இடம் தான் சம்பா செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சியால்கோட், பாகிஸ்தானுடைய சியால்கோட் இருக்கும். குஜராத் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. குஜராத் இல்லை, அந்த பாகிஸ்தானில் குஜராத் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த குஜராத்துக்கும் உங்களுக்கு குர்ஜன்வாலா, ஷேக்புரா, லஹூர் இந்த 4ம் இருக்கக்கூடிய இடம். இந்த 4த்துக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜம்மு இருக்குது. ஜம்முவில் தான் பார்த்தோம் அப்படின்னா சம்பா இருக்குது. சம்பா செக்டார்ன்றது ரொம்ப முக்கியமான செக்டாராக இந்தியா பாகிஸ்தானுடைய பார்டரில் இருக்கிறது. ஏன் அப்படின்னா எப்படி இந்தியா பங்களாதேஷ் பார்டரில் சிக்கன் நெக் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே போல் பாகிஸ்தான்கிட்டையும் நம்மளுடைய பார்டர் கிட்ட பாகிஸ்தானுடைய சிக்கன் நெக் ஒன்று சிக்கியிருக்கு. அதுதான் இந்த நரோவால் சிக்கன் நெக்குன்னு சொல்லுவாங்க. நரோவால் சியால்கோட் சிக்கன் நெக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சிக்கன் நெக்கு இந்தியா நினச்சோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய 3 முனைகளில் இருந்தும் தாக்குதல் செய்ய முடியும். இந்த சிக்கன் நெக்கை நம்ம நினச்சா இந்த பக்கத்திலிருந்தும் ஒட்டுமொத்தமாக ரவுண்டு கட்ட முடியும்.